talking to a real goat. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடைசி எபிசோடு ஜேம் சீரிஸ் இருக்குல்ல, அதோட கடைசி எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். கரிக்கு சேனல்ல இருந்து என்னதான் நடக்க போகுது தெரியல. இந்த எபிசோட்ல கடைசியா நம்ம எங்க முடிச்சிருந்தோம்னா அந்த பட்டுல பாத்திருப்பீங்க, அந்த கதவு வந்து திறக்க போகுது மக்களே. அங்கதான் முடிஞ்சிருக்கும். யாருதான் வந்தான்னு தெரியல. இந்த எபிசோட்ல நம்ம பார்த்துடலாம். கடைசி எபிசோட் மக்களே, ஃபைனலு வேற மாதிரி சம்பவம் இருக்க போகுது. இதுக்கு முன்னுக்கு நம்ம பட்டு போட்டிருப்போம், அதோட வீடியோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. யாரு வந்து அந்த வயசானவர் ஒருத்தர் இருந்தாரு பாருங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வர வச்சு அங்க பேசி இந்த வயசானவர் வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் யாரை பார்த்தாலும் அவரோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டிமா வீட்டுக்கு போவாங்க. அந்த பாட்டிமா வந்து கதையா சொல்லுவாங்க பாருங்க இவரை பத்தி. இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி, இப்போ வந்து அவர் வந்து இல்ல, செத்து போயிட்டாரு. பேயா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்து சுத்துறாரு மக்களே. யாரு வந்து வெளியே ஒருத்தவங்க வந்து தவறா அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து பண்ணா, இவர் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுவாரா மக்களே. இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க, செம்மையா டார்ச்சர் பண்றாரு. அந்த படியிலெல்லாம் வந்துட்டு ஓடுவாங்க இவங்க ரெண்டு பேரும், அப்படியே லூப்பு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல தான் சுத்துவாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவர் மின்னுக்கு நின்று சிரிப்பா இருப்பாருங்க. இவங்க தெரிச்சு வீட்டுக்கு போயிட்டோட ஒளிஞ்சிருவாங்க அந்த சோஃபா பின்னாடி. அப்பதான் அந்த கதவு திறக்கும். அங்கதான் முடிஞ்சிருக்கும் மக்களே. இப்போ அங்கதான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஃபைனல் பார்ட்ல தெரிஞ்சிடும். வேற மாதிரி இருக்க போகுது. உங்க கூட சேர்ந்து இந்த ஃபைனல் பார்ட்டை பார்த்துடலாம் மக்களே. வேற மாதிரி மக்களே. இது முடிஞ்சு ஒன்று ஒரு சீரீஸ் நம்ம எடுத்துட்டு வந்து ரியாக்ஷன் பண்ண போறோம். நம்மளோட ப்ரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அதை பார்க்க போறோம். அடுத்தது அந்த சீரீஸ் தான் மக்களே. இது முதல் நம்ம முடிச்சிடலாம். நம்ம பார்த்துடலாம் மக்களே. இந்த ஃபைனல் பாட்டு வேற மாதிரி இருக்க போகுது. ஆனா ஒன்று தான் மிஸ் ஆயிருச்சு மக்களே, ஹெட்ஃபோன் இல்லை மக்களே. அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த சீரீஸை நம்ம பார்த்து முடிச்சிடணும். அதனால தான் நான் வந்துட்டேன் மக்களே. டக்குன்னு நம்ம பார்த்துடலாம். வேற மாதிரி வேற வாய்ப்பு பார்த்துருவோம் மக்களே. பாக்குறவங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்னொன்னு வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம ஃபைனல் எபிசோட பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. கதவு திறக்கிறா யாருன்னு தெரியல. அவரு வைக்க போட்டாரு வேற. இவரு தானே இவரு தான் வச்சிருக்காரு. നാളെ നിனைச்ச மக்களே പേരാ വന്നിരിച്ചേ. സെക്യൂരിറ്റിയുടെ പ്രേതം ഇച്ചിരി വിഷയമാണ്. കുറച്ച് നാൾക്ക് മുമ്പ് പാർട്ടിയുടെ നാട്ടിൽ നിന്ന് കുറച്ച് ആൾക്കാർ വന്ന് അപ്പാർട്ട്മെന്റിന്റെ മേലെ കയറി വെള്ളം അടിച്ച് അലമ്പാക്കി. അവங்களோட கதையை அவர் எப்படி செத்தாருன்னு പേടിപ്പിച്ച് വലപ്പിച്ച് മുള്ളിച്ച്. എനിക്ക് തോന്നണം എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ സെക്യൂരിറ്റി പണി പൂർത്തിയാക്കി പെൻഷൻ വാങ്ങാൻ പറ്റാത്തതിന്റെ നല്ല വിഷമം ആ സെക്യൂരിറ്റിയുടെ പ്രയത്നമുണ്ടെന്നാണ്. അയാൾക്ക് പെൻഷൻ കിട്ടാത്തവരെ ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യാന്? അത് ശരി. എടാ, ഇത്ര നാൾ ഇവിടെ ഞാൻ താമസിച്ചിട്ട് ഇന്നേ വരെ ഒരു സെക്യൂരിറ്റി പ്രയത്നം ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ഇന്നലെ വന്ന നിന്നെയൊക്കെ ടാർഗറ്റ് ചെയ്യണമെങ്കിൽ നീയൊക്കെ ഇവിടെ എന്തോ ഒപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങളെന്തോ വെള്ളം മേടിച്ചു കുടിച്ചു, അല്ല വേറെ ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. അത് ഇവന് ഇക്കിള് വന്നിട്ട് അല്ല. അല്ലെങ്കിൽ തന്നെ എക്സ്പയർ ഡേറ്റ് തന്നെ സെക്യൂരിറ്റി എന്തായാലും ഞങ്ങൾ ഓടിച്ചിരുന്നത്. താഴെ ശമ്പളം വാങ്ങിച്ച് ജീവനോട് സെക്യൂരിറ്റി ഉണ്ടല്ല, പുള്ളി ഞങ്ങളെ പിടിച്ചാ പോരെ. ഇത് മാങ്ങാത്തൊലിയാണോ? നീ ഒരു കാര്യം ചെയ്യ, താഴെ പോയാ മാങ്ങാത്തൊലി സെക്യൂരിറ്റിയോട് ചോദിക്കും ഇതിനെ കുറിച്ച് വല്ല അറിയാവുന്ന. അല്ല, ഞാനിപ്പോ എന്ത് ചോദിക്കാനാണ്? നീ പാട്ടിയെടുത്ത് വെച്ച് വെച്ചില്ലേ, അതന്നെ ചോദിച്ചാൽ മതി. എന്നാ ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ, നമുക്ക് മൂന്നൂർക്ക് ഒരുമിച്ച് പോവാം. ഞങ്ങള് വരുന്നൊന്നും നിനക്ക് പേടിയായിട്ടാണ്. ഞാൻ പോയി ചോദിച്ചിട്ട് വരാം. என்னதான் நடக்க போகுது இல்ல. ஃபைனல் பார்ட் அவர் எப்படி பாக்குறாரு பாருங்க. മുട്ടക്കാട്ടം ബിൽഡിങ്ങും ലിഫ്റ്റും ഇല്ല. എന്താടാ പേടിച്ചിട്ടൊന്നുമല്ല. എന്തിന്റെ ജോലിക്കാരി എന്തേ? അത് പോയി പോയാ? ഇല്ലാണ്ട് രാവിലെ എനിക്ക് ദേഷ്യത്തോടെ കയറി വന്നു. ഞാൻ പുള്ളിയുടെ മുഖത്തൊക്കെ രണ്ട് വർത്താനം പറഞ്ഞു. പുള്ളി അപ്പം തന്നെ പോക്കറ്റിൽ നിന്ന് ഒരു പേന എടുത്തുകൊണ്ട് വെള്ളപ്പേപ്പർ ടൈപ്പ് ചെയ്തിട്ട് താഴെ ഒപ്പിട്ടിട്ട് എടുക്കാളെല്ലാം എടുത്തിട്ട് ഇറങ്ങിക്കൊള്ളാൻ പറഞ്ഞു. ഒരു മര്യാദ വേണ്ടിയാ എത്ര വെച്ചിട്ട് ഇവരെ പേരുங்க ബൈത്തത്തില് இருக்காரு. അല്ല, ജോലിയൊക്കെ പോയിട്ട് നീ എന്തെങ്കിലും കൂളായിട്ടിരിക്കണ ഭാവി പരിപാടി എന്തൊക്കെ? അളി, ഞാൻ ഒന്നും കണ്ടി പരിപാടിക്ക് ഇറങ്ങിയിരിക്കും നിനക്ക് തോന്നുന്നുണ്ടോ? നാട്ടിൽ അപ്പനൊക്കെ ഒരു പെട്ടിക്കടയുണ്ട്. നൈസായിട്ട് വന്ന് പൊളിച്ച് റെനോവേറ്റ് ചെയ്ത് ഒരു സൂപ്പർ മാർക്കറ്റ് തുടങ്ങിയാലെന്ന് ആലോചിക്കുക. അതിന്റെ ഫണ്ടൊക്കെ എങ്ങനെ? അതിനുള്ള എല്ലാ സെറ്റപ്പും ഞാൻ വൈകുന്നേരം പോയി സെറ്റ് ആക്കിയിട്ടില്ലേ വരുന്നത്.
ഇത് കണ്ട മുത്തൂറ്റ് ഫിൻകോർപ്പിന്റെ പുതിയൊരു ഗോൾഡ് ലോൺ സ്കീം ഉണ്ട്, വ്യാപാര വികാസ്. ഇത് നമ്മുടെ നീല മുത്തൂറ്റല്ലേ? എടാ അപ്പൊ നീ കണ്ടിട്ടുണ്ട്. എടാ നമ്മുടെ ഷാരൂഖ് ഖാൻ വഴിയിലൊക്കെ നീല ബോർഡിൽ രണ്ട് ഇങ്ങനെ പിടിച്ചിരിക്കുന്നില്ലേ? ഇത് ട്രേഡേഴ്സിന് വേണ്ടി അവർ പുതിയതായിട്ട് ലോഞ്ച് ചെയ്തൊരു ഗോൾഡ് ലോൺ സ്കീമാണ്. കയ്യിലുള്ള സ്വർണ്ണം വെച്ചിട്ട് നമുക്ക് ലോൺ എടുക്കാൻ പറ്റും. ഇതിന് ഡെയിലി റീപേയ്മെന്റ് എന്നൊരു ഓപ്ഷൻ ഉണ്ട്. മനസ്സിലായോ? ഇല്ല. എടാ നമുക്ക് കിട്ടുന്ന ഡെയിലി വരുമാനത്തിൽ നിന്ന് നിനക്ക് അടയ്ക്കാൻ പറ്റുന്ന ഒരു തുക അടച്ചാൽ മതി. അതാകുമ്പോൾ ഈ ടോട്ടൽ പ്രിൻസിപ്പൽ എമൗണ്ട് കുറഞ്ഞു വരികയും ചെയ്യും. അതിനനുസരിച്ചുള്ള പലിശ അടച്ചാൽ മതി. അപ്പൊ ഈ ഡെയിലി റീപേയ്മെന്റ് ഉള്ളതുകൊണ്ട് ബുദ്ധിമുട്ട് அவரை உரிய மாட்டாங்க, അടയാ അല്ലെങ്കിൽ அவரை விட்டாதானே வந்துருவாங்க. ഈ നമ്പർ ഉണ്ടോ? ഇതിനകത്തൊരു മിസ് കോൾ കൊടുത്താൽ മതി. അല്ലെങ്കിൽ നിന്റെ ഫോണില്ലേ, അതിനകത്ത് മുത്തൂറ്റ് പിൻകോർപ്പ് എന്നൊരു ആപ്പ് ഉണ്ട്. അതുവഴി നമുക്ക് ലോൺ എടുക്കാം. ഇവിടെ ഇന്ത്യയിൽ ആദ്യമായിട്ടാ ഈ കച്ചവടക്കാർക്ക് വേണ്ടി ഒരു സ്കീം വരുന്നത്. നമ്മളത് ഉപയോഗപ്പെടുത്തണ്ടേ? அங்க கை பிடிச்சிட்டு போறது. അളിയാ നിനക്ക് വേറൊരു കാര്യം അറിയോ? ഇവിടെ ഈ ഓണം പ്രമാണിച്ച് ഈ മുത്തൂറ്റ് പിൻകോർപ്പിലെ ഇടപാട് നടത്തുന്നവർക്ക് നറുക്കെടുത്തുള്ള മൊത്തം സമ്മാനങ്ങളാ. കാറ്, സ്കൂട്ടർ, ഫ്രിഡ്ജ് கீழே வந்துட்டாரு. ആവശ്യമുണ്ട്. ഒരു കാർ കിട്ടിയാൽ എന്താ പുളിക്കൂ? ഇല്ല. എടാ സുനിലേ, ഈ നമ്മുടെ ഫ്ലാറ്റിലെ പ്രേത ശല്യം അങ്ങനെ വല്ലതും നീ കേട്ടിട്ടുണ്ടാ? ഇല്ല, പ്രേതൊന്നുമില്ല. ഇല്ല. അല്ല, ഞാനെന്താ ഇവിടെ? ഞാൻ അങ്ങോട്ട് ചെല്ലട്ടെ. ശരി, കാണാം. ചേട്ടാ, ஓ கீழே இருப்பாரு பாருங்க அந்த செக்யூரிட்டி, அவரை தேடுறாருன்னு நினைக்கிறேன். ചേട്ടാ, அவங்க 2 பேரு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்துட்டோட தான் இவ்வளவு பிரச்சனை. பயப்படுறாரு. ചേട്ടാ, ചേട്ടാ. என்னது அது? എന്താടാ അത്? ഇതാണ് ഈ ഫ്ലാറ്റിന് മുമ്പ് തൂക്കിട്ടേക്കണ സെക്യൂരിറ്റി ഗൈഡ് ലൈൻസ്. അതിന് എടാ അതൊന്ന് മര്യാദക്ക് വായിച്ചു നോക്ക്. നിങ്ങൾ ഇതിനകത്ത് ഏതെങ്കിലും ഒക്കെ തെറ്റിച്ചിട്ടുണ്ടാവാം. അതുകൊണ്ടായിരിക്കും അയാൾ നിങ്ങളോട് ദേഷ്യം തീർക്കണത്. அப்படியே தான் நினைக்கிறேன். സന്ദർശകർ വാഹനം ഗസ്റ്റ് പാർക്കിങ്ങിൽ മാത്രം പാർക്ക് ചെയ്യുക. അനധികൃത പാർക്കിങ്ങിന് 250 രൂപ ഫൈൻ ഈടാക്കുന്നതാണ്. നമ്മള് വാഹനം റോട്ടിലല്ലേ ഇട്ടേക്കുന്നത്, ഫൈൻ ഈടാക്കുമെങ്കിൽ പോലീസല്ലേ ആക്കുള്ളൂ. അതെ. കോമൺ ഏരിയയിൽ പുകവലിക്കാനോ മദ്യപിക്കാനോ പാടില്ല. ഞാൻ പുകവലിക്കാറില്ല. ഞാൻ മദ്യപിക്കാറുമില്ല. ഫ്ലാറ്റിലെ അന്തേവാസികൾ കൃത്യമായി വാഹനം പാർക്ക് ചെയ്യേണ്ടതാണ്. നമ്മളതിന് ഫ്ലാറ്റിലെ അന്തേവാസികളല്ലല്ലോ. അല്ല, 10 മണിക്ക് ശേഷമുള്ള എല്ലാ ഡെലിവറികളും സെക്യൂരിറ്റി ക്യാബിനിൽ മാത്രം ഏൽപ്പിക്കുക. പ്രവേശനം നിരോധിച്ചിരിക്കുന്നു. എൻ്റെ വലിയ ബാഗൊക്കെ കണ്ടപ്പോൾ ഞാൻ ഡെലിവറി പോയാന്ന് കരുതി കാണൂ. നീ ആ കിങ്ങണീനെ ഷെയ്ക്കിനെയൊക്കെ പുള്ളിനെ കാണിച്ചു കൊടുത്തില്ലേ? സന്ദർശകരുടെ പേരും നമ്പറും രേഖപ്പെടുത്തിയ ശേഷം മാത്രം இதுதான் வந்துட்டு எழுதவே இல்லை. அவருடைய பேர் வச்சு எழுதுனது, செக்யூரிட்டியோட பேரு. நீங்க எழுதவே இல்லை. പോയി പേരെഴുതിട്ട് പോ. താഴെ എഴുതി വെച്ചിട്ടൊക്കെയാണോ കേറി വന്നേ? എന്താ ചേട്ടന്റെ പേര്? വേലായുധൻ. ഞാൻ ചേട്ടനെ വേലൂന്നേ വിളിക്കൂ. ആയിക്കോട്ടെ. നിങ്ങ വന്ന് പ്രശ്നം പണ്ടുന്നവർക്ക് മാത്രം, പിന്നെ നിന്നെ ഒന്നും ഞാൻ ഉറക്കുകയല്ല. അല്ലാത്തവർക്കൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. അങ്ങനാണെങ്കിൽ இதனாலதான் இவர் வந்திருக்காரு. സെക്യൂരിറ്റിയുടെ പ്രേതം ജോഗിങ് പണിയിട്ടേ കലക്കി. അപ്പൊ അത് തന്നെ കാര്യം. അയ്യോ, ഇനിയിപ്പോ എന്ത് ചെയ്യും? ഇനി இப்பதான் புரியுது கதை. പോയി പേരെഴുതണ്ടേ? എടാ നീയൊക്കെ എങ്ങനെ താഴെ പോവാനാ? നിന്നെക്കെ ഇട്ട് കറങ്ങിക്കൊണ്ടിരിക്കണല്ലേ പുള്ളി. ഇനിയിപ്പോ அவர் கொடுத்த ஒரு ரூல்ஸ் தானே, செஞ்சுதானே ஆகணும். இவங்க செய்யாதனாலதான் அவரு இவரை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றாரு. ഞാൻ പോണെന്നാ? പാട്ട് പോയിട്ട് കാര്യമില്ലല്ലോടാ. എന്താടാ, നിനക്ക് പേടിയുണ്ടോ? ഞാൻ നേരത്തെ പറഞ്ഞില്ല എനിക്ക് പേടിയില്ലെന്ന്. എന്നാ എനിക്കിപ്പോ കുറച്ച് പേടിയുണ്ട്. എനിക്ക് തോന്നിയായിരുന്നു. എടാ, നീ ഇവിടത്തെ അന്തേവാസിയല്ലേ? ഞങ്ങളല്ലേ പേരെഴുതാതെ വലിഞ്ഞേറി വന്നത്. ഞങ്ങളെ എന്തെങ്കിലും ചെയ്യത്തുള്ളൂ, നിന്നെ ഒന്നും ചെയ്യത്തില്ല. എന്നിട്ട് വേണം നിന്നെയൊക്കെ സഹായിച്ചതിന് പുള്ളി എന്നെ ടെറസിന്ന് തള്ളി താഴെ ഇടാൻ. എടാ, ഇങ്ങനെ പേടിക്കാതെടാ. ഒന്നുമില്ലെങ്കിൽ നീ ഒരു ഏത്തിസ്റ്റ് അല്ലേ? നമുക്ക് വഴി ഉണ്ടാക്കാം. എന്ത് വഴി? വഴി അറിഞ്ഞാലേ നീ ഉണ്ടാക്കത്തുള്ളൂ. ആരെങ്കിലും വിളിച്ചാൽ രാവിലെ ബാഗ് എടുത്തോണ്ട് ഇറങ്ങിക്കോളും. അവൻ ഓണം ഉണ്ണാൻ ഈ പ്രേതാലയം കിട്ടിയുള്ളൂ. രാവിലെ ഇഡലി, ഉച്ചയ്ക്ക് മന്തി.
அது பேசாம அங்கேயே இருந்துருக்கலாம். എനിക്ക് ഒറ്റയ്ക്ക് പോകാൻ പേടിയാന്ന് അറിയത്തില്ല. ഇങ്ങോട്ട് വാ. வெளியாயிட்டாங்க. அதான் கதை எதுக்கு எப்பா ആ പ്രേതത്തിന് വായ്പ കയറാനാണോ നിന്റെ വലിയ പ്ലാൻ? ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും എന്റെ കൂടെ തന്നെ ഉണ്ടാവണം കേട്ടോ. ഞാൻ അവിടെ പോവാനാ, നമ്മൾ ഈ കുപ്പിലല്ലേ. എടാ നമുക്ക് മേളിൽ പോയി മദ്യം വെച്ചാലോ? ആ മദ്യത്തിന് കയ്പല്ലേ? അല്ലെ ഈന്തപ്പഴോ കശുവണ്ടിയോ അച്ചാറോ വല്ലതും എടുത്താലോ? അയ്യോ ഗ്ലാസ് എടുക്കാൻ മറന്നുപോയി. നീ താഴെ പോയി 2 ഗ്ലാസും കുറച്ച് വെള്ളം എടുത്തോണ്ട് വാ. ആ എടുത്തിട്ട് വരാം. ഓ അതിട്ടാണ് ഓ ദേടാ ചേട്ടൻ വന്ന്. ഹലോ. എന്താ നിന്റെയൊക്കെ ഉദ്ദേശം? ടെറസിൽ പോകണം, 2 പഠിക്കണം. എടാ ഒരു ഗ്ലാസ് എടുത്തോണ്ട് പോയാൽ നമുക്ക് ചേട്ടനുമായിട്ട് അടിക്കാം. ഞങ്ങൾ ആ രജിസ്റ്ററിൽ എഴുതാത്തതല്ലേ താൻ ഞങ്ങളെ വട്ടം ചുറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നേ അല്ലേ? ആണെങ്കിൽ ചേട്ടന് ഉളുപ്പില്ല കേട്ടോ ഇമാതിരി ചെറിയ കേസിനൊക്കെ ഇട്ട് ഓടിക്കാനായിട്ട്. ഞാനിവിടെ ജീവനോടുള്ള സമയത്ത് ഒരുത്തനെ അഴിഞ്ഞാടാൻ വിട്ടിട്ടില്ല. പിന്നല്ലേ ഇപ്പോ അധികം വാവിളിക്കൊന്നും വേണ്ട. ഇയാളാ ഈച്ചട പുറേന്ന് പോയിട്ട് കാല് തന്നെ താഴെ വീണല്ലടാ വടിയായത്. അതിന്റെ പ്രശേഷം അല്ലേ ഇവിടെ എനിക്ക് പേടിപ്പിക്കാൻ വരുന്നു മനുഷ്യനെ. பேய் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. നമ്മൾ ടെറസിലേക്കാണ് ഓടിക്കറുന്നത്. கண்டு பாருங்க எப்படி இருக்குது. டக்குன்னு பெருசாயிட்டாரு. இவர் இங்க ஓடுறாரு, அவங்க 2 பேரும் அங்க ஓடுறாங்க. என்னதான் நடக்க போகுது தெரியல. இவர் இங்க வருங்க எப்படி வராரு பாருங்க. ஓ நல்லா இருக்கு. ஓ ஓகே ஓகே. இவர் வந்துட்டு அந்த பேரை மாத்தி எழுத போறாரு. അത് മാത്രം നടക്കൂല മോനെ. ஐயோ சாமி மாதிரி வராரா? എനിക്കൊരു കോഴ്സ് കൂടി പഠിച്ചിരിക്കട്ടെ, അല്ലെങ്കിൽ എന്റെ അച്ഛൻ്റെ അണ്ടറിൽ തന്നിരിക്കേണ്ടി വരും ചേട്ടാ. ஐயோ இப்ப என்ன செய்ய முடியும்? அதான் சத்தியெல்லாம் போச்சு. ஓ செமையா இருக்காது. രണ്ടിനെയും കൊല്ലണമെന്ന് വിചാരിച്ചാ. പോകുമ്പോ എക്സിറ്റ് മാർക്ക് ചെയ്താൽ മറക്കരുത് കേട്ടല്ലോ. നിന്റെ ആ ബാഗ് സെക്യൂരിറ്റി ക്യാബിലുണ്ട്, പോയെടുത്തോ. ഹാപ്പി ഓണം. ஹாப்பி ஓணம்மா. முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? ஒரு சைனு ஒரு பேருக்காக எவ்வளவு பிரச்சனை பாருங்க. 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. എനിക്ക് നുഹ്മാനെ കാണണം. ഈ ആരെങ്കിലൊക്കെ കാണണം. குறிப்பா இந்த 2 பேரும் மக்களே. നാട്ടിലോട്ട് വരുന്നോ? ഞാനും വരാം. கிளம்பிட்டாருங்க. இனி ஆளை விடுங்கடா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க.
ഇത് തന്നെയാണെന്ന് ഉറപ്പാണോ? ആരോടെങ്കിലും ചോദിക്കാം. ചോദിക്കുക. ഒന്നുള്ള ആളാ പുതിയ ആള്? അറിയില്ലേ, ഇന്ന് ജോലി പോയ ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട് സുനിലിന്റെ ഫ്ലാറ്റ് അറിയില്ല? എന്നാ അറിഞ്ഞോ, ഇതാണ് ജോലി പോയ ഞങ്ങളുടെ കൂട്ടുകാരൻ സുനിലിന്റെ ഫ്ലാറ്റ്. അഥവാ ഇനിയിപ്പോ ആരെയും ചോദിച്ചാലും അറിയില്ലെന്ന് പറയാലോ. എന്നാ കാശ് മതി കേട്ടോ. അടുത്ത ഫ്രണ്ട് ചേട്ടാ, ഏണി വെക്കാൻ ഒരു സെക്യൂരിറ്റി പോലും ഇല്ലാത്ത ഫ്ലാറ്റാ. അടുത്ത ആള് നമുക്കായിരിക്കണം രജിസ്റ്ററിൽ എഴുതി ഒപ്പിട്ടിട്ട് പോയാലോ. രജിസ്റ്റർ ചെയ്ത് ഒപ്പിടാൻ നമ്മളെന്താ കല്യാണം കഴിച്ച? നമുക്ക് സുനിയുടെ ഫ്ലാറ്റ് കണ്ടുപിടിക്കണ്ടേ? சமம் பண்ணிட்டு போயிருங்க. சரி, நீங்க மாட்டணும். சுனி மூக்கட்ட கொதியா எப்படி பாப்பாரு நீங்க? ஓ, வேற மாதிரி முடிஞ்சிச்சு மக்களே. செமையா இருந்துச்சு இந்த எபிசோடு, வேற லெவலு. அந்த புக்கில் வந்துட்டு எழுதாதனால தான் அவர் இவங்க 2 பேரையும் டார்ச்சர் பண்ணாரு. கடைசியில் எழுதிட்டாங்க. வேற மாதிரி மக்களே, எண்டிங் வெறித்தனமா இருந்துச்சு. அது அழகா பண்ணியிருந்தாங்க பாருங்க. விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. கேசி இருக்காரு பாருங்க, அவர் அப்படியே பெருசா ஆனாரு. அது வேற லெவல் மக்களே. விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஜாம்பி மாதிரி நடந்து வராரு. வேற லெவல் பண்ணு மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஓரா முடிச்சிருக்காங்க, இருந்தாலும் செம பண்ணாதான் இருந்துச்சு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி சீரீஸ் நிறைய நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க என்ன மாதிரி சீரீஸ் எல்லாம் நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம்னு. கண்டிப்பா பண்ணலாம். வேற மாதிரி மக்களே, கருக்கு சேனல் தான் தரமா சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. சின்ன கான்செப்ட் தான், அந்த புக்கில் எழுதல. அதனால அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டி இவங்களை டார்ச்சர் பண்றாங்க. அது பேயா இருந்து டார்ச்சர் பண்றாங்க. அது அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த ஸ்டோரி லைனே செம்மையா இருக்கு பாருங்க. வேற மாதிரி மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசியா அந்த ஃப்ரெண்டு தான் காப்பாற்றிருப்பாங்க இந்த 2 பேர்த்தையும். கீழே ஓடி போய் அந்த புக்கை எடுத்துட்டு 2 பேர்த்துக்கிட்டே கொடுத்து சைனை போட வச்சுட்டாங்க. வேற லெவல் மக்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய சீரீஸ் பார்ப்போம். வேற மாதிரி மக்களே, அது மட்டும் இல்லை, அந்த கேமரா மூவ்மெண்ட்டு, அந்த கலரு, விஷுவலு எல்லாம் வேற லெவல் மக்களே. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த சீரீஸு செம்மையாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம பார்ப்போம். கறிக்கு சேனல்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செம்ம பண்ணு. கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். 3 எபிசோடும் வேற மாதிரி மக்களே. ஒரு எபிசோட் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக 2வது எபிசோடு தான் மக்களே. அது நான் விட்டே கொடுக்க மாட்டேன். செம்மையாக இருந்துச்சு மக்களே, செம்ம ஃபன்னு. 2வது எபிசோடு தான் வேறு லெவல் ஃபன்னு மக்களே. 3வது கூட ஒரு அளவுக்கு இருந்துச்சு, 1வதும் ஒரு அளவுக்கு. ஆனால் 2வது தான் செம்ம ஃபன்னு மக்களே. கண்டிப்பாக அதை பாருங்கள். அதோட வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த சீரீஸு. அது மட்டும் இல்லை, இந்த சீரீஸில் நடித்த எல்லா கேரக்டரும் வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க பாருங்கள். வேற மாதிரி மக்களே. இப்போ அடுத்த ஆள் வந்துட்டாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு பாருங்க, சைனை போட்டுட்டு போயிடலான்னு. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருப்பார், நம்ம என்ன கல்யாணத்துக்காக நம்ம சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. இப்போ சைன் போடலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை வரோன்னு அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியும் பாருங்க. செம்மையா செஞ்சிருக்காங்க. அவரு பின்னாடி நின்று பாப்பாரு பாருங்க. வேற லெவல் மக்களே. அது மட்டும் இல்ல, கேசி இருக்காரு பாருங்க. அவரோட சிரிப்புக்கு நான் ஒரு ஃபேன் ஆகிட்டோம் மக்கள். வேற மாதிரி அவரோட சிரிப்பு, அது ஒரு மாதிரியா சிரிக்கிறாரு பாருங்க. செமையா இருந்துச்சு. வேற லெவல் மக்களே. விரித்தனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த துபாய்க்காரருக்கும் ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்கும், எந்த வீட்டுக்கு போனா கரெக்டா நம்ம சைனை போட்டுட்டு போனோம், இல்லாட்டி பேய் வந்துடும், அது தெரிஞ்சிருக்கும். செம பண்ணு மக்களே, வேற லெவலு. கண்டிப்பா அடுத்தடுத்த சீரீஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து நம்ம காமெண்ட்ல சொல்லுங்க. நானும் பார்க்க போறேன் மக்களே. இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.